இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்வேதாவும் அறிவும் பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸ்வேதா வந்து சொல்கிறாங்க அறிவுக்கிட்ட, அப்பா நான் வந்து சந்தேகப்பட்டது கரெக்டாக போச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா சந்தேகப்பட்ட என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும், மாமாவை காணுப்பா அப்படின்னு சொன்னோடனே என்னம்மா சொல்கிற, அவர் எங்கேயாவது ஃப்ரெண்டுக்கிட்ட தான் யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு இருப்பார், வந்துடுவார்மா போமா அப்படிங்கிற மாதிரி அறிவு சொல்கிறாங்க. அப்பா நான் 1 மணி நேரம் தேடி பார்த்தேன் அவரை காணும், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இருமா நான் தேடி பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு வந்து அவங்களோட அடியாட்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி, டேய் மாப்பிள்ளை காணுமாட்டா, எங்கே இருந்தாலும் தேடி பாருங்கடா, வண்டா ஃபுல்லாக அலசி பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்கெல்லாம் தேடி பார்க்க போயிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து, ஒன்றும் கவலைப்படாதம்மா, இப்படி இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தால் நாளைக்கு எப்படி நீ ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும், நீ போய் ரெஸ்ட் எடு, நான் எப்படியாவது மாப்பிள்ளை எங்கே போய் இருப்பார், இங்கே தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்பா இல்லைப்பா மாப்பிள்ளை ஓடி போயிட்டாருன்னு தான்ப்பா நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்வேதா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, ஓடி போயிட்டாரா, ஆமாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அடியாள்லாம் தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம பா ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து பாரதி தமிழை தேடி ரோடு பூரா அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அங்கே ஒரு ஆட்டோக்காரங்க நிற்காங்க, அவங்ககிட்ட கேட்காரு, தெரிலன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து இந்த ரோடுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்கள்ல, அவங்ககிட்ட கேட்காங்க, அவங்களும் எங்கே போனாங்க தெரில, நாங்கள் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து விறுவிறுன்னு அவங்க ஆதி வந்து காரை ஓட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கா, ஒரு ரோட்டு ஓரத்தில் உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கடையில் இவங்கள பார்த்துடுறாங்க. அதாவது நம்ம பாரதியும் தமிழையும் அந்த நேரத்தில் ஓரம் கட்டிக்கிட்டு போய் தமிழ்கிட்ட பேசுகிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே தமிழ் சொல்கிறாங்க, பாத்தியாம்மா என் ஃப்ரெண்டு என்னை தேடி வந்துட்டார், ஃப்ரெண்ட் நாங்கள் இங்கே டீ குடிக்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்களாம்ல, அதான் அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்கிறாங்க. பாரதி மன்னிச்சுக்கோங்க பாரதி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆதி வந்து சொல்கிறாரு. இல்ல ஆதி, நீங்க சொல்கிறத நான் வந்து கேட்குற மாரி இல்ல. நீங்களுக்கு எம்டி தான். அதுக்காக நீங்க சொல்கிறதெல்லாம் என்னால கேட்க முடியாது. வேலை தான் கம்பெனிக்காக செய்ய முடியும் அப்படிங்கிற மாரி பாரதி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஆதி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. எப்படி சமாதானப்படுத்தலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டு, உடனே தமிழ்கிட்ட, தமிழ் நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படிங்கிற மாரி கேட்காங்க. சொல்லுங்க ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. ஒரு காட்டில் ஒரு ராஜா இருந்துச்சாம். அந்த ராஜாவுக்கு பக்கத்து காட்டில் வந்து யாரோ தப்பு பண்ணுற மாரி தெரிஞ்சுச்சாம். உடனே அந்த ராஜா வந்து ஒரு வேஷம் போட்டுட்டு ராஜாவாக தன்னோட ஃப்ரெண்டை அனுப்பி வச்சுச்சான். அங்கே போய் பாருங்கள், நான் என்னென்ன தப்பு நடக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ராஜாவும் மாறு வேஷம் போட்டுட்டு போச்சான். அப்போ அங்கே அந்த புது காட்டில் வந்து இந்த ராஜாவுக்கு ஒரு ஃப்ரெண்டும் அவங்களோட அம்மாவும் பழக்கமானாங்களாம். அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் தமிழ் வந்து கேட்காங்க, கடைசியில் அந்த ஏமாத்துனவங்களை அந்த ராஜா கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இல்லை ஃப்ரெண்ட் அதான் இன்னும் கண்டுபிடிக்கல, ஆனால் அதுக்குள்ளேயும் அவங்களோட அந்த ராஜாவோட ஃப்ரெண்டோருக்கும் அவங்க அம்மாவுக்கும் உண்மை தெரிஞ்சு கடைசியில் கோச்சிக்கிட்டாங்களாம், அந்த ராஜா கூட பேச மாட்டேக்காங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பாரதி வந்து பார்த்துக்கிட்டு, நீங்கள் என்ன சொன்னாலும் என் மனசு வந்து அதை ஏற்க வந்து மறுக்குது பாரதி, இனிமேல் நீங்கள் என்ன பேசினாலுமே நீங்கள் பொய் சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பாரதி, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் எனக்கு அப்படி சொல்ல வச்சிருச்சு, அது மட்டும் இல்லாமல் நான் வந்து உங்கள்கிட்ட உண்மையை சொன்னால் நீங்கள் பழைய மாதிரி என்கிட்ட பேச மாட்டீங்களோ, நான் எம்டினா எனக்கு மரியாதை கொடுத்து பேச ஆரம்பிச்சிருவீங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி, நான் பயத்தில் தான் நான் வந்து சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரி நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்ன பிறகு நாங்கள் மேரேஜுக்கு வாரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே 2 பேரும் டீ குடிச்சிட்டு கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அடியாட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க மண்டபம்லாம் தேடி பார்த்துட்டு வந்துடுறாங்க. எங்கேயுமே வந்து மாப்பிள்ளையை காணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, எப்பா நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா இல்லையாப்பா, மாப்பிள்ளை மண்டபத்தில் இல்லைப்பா, வெளியில் எங்கேயோ ஓடி போயிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஸ்வேதா சொல்கிறாங்க. உடனே அறிவு சொல்கிறாரு, அவங்களும் ஒரு எடுபிடி இருப்பானே, அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்பா கேசவன் ரூமில் தான்ப்பா தூங்கிட்டு இருக்கான், மாப்பிள்ளை தான்ப்பா ஓடி போயிட்டாரு, மாமா தான்ப்பா ஓடி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஸ்வேதா சொல்கிறாங்க. சரிம்மா நீ ஒன்றும் பயப்படாத, நீ இரு, நான் போய் மாப்பிள்ளையை கூப்பிட்டு வரேன், கூட ஏதாவது பொண்ணு மட்டும் இருந்துச்சுன்னா கண்டந்துன்னு வெட்டி போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு வந்து கிளம்பிடுறாரு காரில். அறிவு வந்து தேடுற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் இவங்களும் டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஆதி பாரதி தமிழ் எல்லாம். கரெக்டாக அங்கிட்டு கொஞ்சம் தூரத்தில் வரும்போது நம்ம ஆதியோட காரை பார்த்துறாங்க அடியாட்கள். சார் அந்த நிற்கிதுல அது உங்கள் மருமகன் காரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமாம் அவனோட கார் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி பக்கத்தில் போய் என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிற நேரத்தில் காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அறிவோட கார் வந்து ஸ்டார்ட் ஆகலை. அந்த நேரத்தில் வந்து பாரதி தமிழ் எல்லாருமே டீ குடிச்சிட்டு சரி வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கூட ஒரு பொண்ணு இருக்கிறத வந்து நம்ம அறிவு பார்த்துடுறாரு. ஆனால் அந்த பொண்ணு யார் அப்படின்னு தூரத்தில் இருந்து பார்த்ததுனால தெரியல. டேய் என்னடா கார் ஏதாவது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, இறங்கி போய் பிடிங்கடா அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம பாதி வந்து கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அடுத்த சீனில் வந்து நம்ம அறிவு வந்து மண்டபத்துக்கு வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. மண்டபத்தில் வந்து ஸ்வேதாவும் அவங்க அம்மாவும் இருக்காங்க. என்னாச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, நான் தான்ப்பா தப்பு பண்ணிட்டேன், முதலே இந்த விஷயத்தில் கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்திருக்கணும்,
கடைசியில பார்த்தா இப்படி ஆயிருச்சு. மாப்பிள போயிட்டாரு அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "என்னப்பா சொல்றீங்க? அதான் நான் முதல்லயே சொன்னேன்ல, மாப்பிள்ளைக்கு ஏதோ ஒரு பொண்ணு கூட பழக்கம் இருக்கு." அப்படிங்கிற மாரி அப்படி ஸ்வேதா சொல்றாங்க. "நானும் தேடி போனேன்ப்பா. ஆனா கடைசியில கார் அந்த நேரத்தில ஸ்டார்ட் ஆகல." அப்படிங்கிற மாரி நடந்ததெல்லாம் சொல்றாங்க. "என்னப்பா இப்படி கோட்ட விட்டுட்டீங்களே!" அப்படிங்கிற மாரி ஸ்வேதா சொல்றாங்க. "நாளைக்கு மட்டும் எப்படியாவது எனக்கு கல்யாணம் நடக்கலாம். இத விட பெரிய அவமானமே கிடையாதுப்பா." அப்படிங்கிற மாரி ஸ்வேதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. நான் எக்ஸ்ட்ரா அடியாட்கள்லாம் வச்சு தேட விட்டுருக்கேன். கண்டிப்பா காலையிலக்குள்ள கூட்டு வந்துருவாங்க மாப்பிள்ளை எங்க இருந்தாலும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே "நீங்க அந்த பொண்ண பார்த்தீங்களாப்பா?" அப்படிங்கிற மாரி ஸ்வேதா கேட்குறாங்க. "ஆமா கூட ஒரு பொண்ணு இருந்துச்சு. ஆனா அது யாரு என்னன்னு தான் எனக்கு தெரியல. அதுக்குள்ள தான் கார் ஸ்டார்ட் ஆகல. அதுக்குள்ள போயிட்டாங்க. என்னால பிடிக்க முடியல." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி இந்த விஷயத்த இப்படி விடக்கூடாது. எப்படியாவது போய் நம்ம வந்து சாரதா அக்காட்ட சொல்லிருவோம் அப்படிங்கிற மாரி அறிவு, அடுத்து ஸ்வேதா அவங்க அம்மா எல்லாம் போறாங்க. ஆனா சாரதா ரூம்ல போனோனே அவங்க வேகமா போறாங்க. உள்ள திறந்து பார்த்தா ஷாக் ஆயிர்றாங்க. உள்ள தான் நம்ம வந்து இவர் இருக்காரு. நம்ம ஆதி இருக்காரு. உடனே பார்த்தோனே சாரதா வந்து கேட்காங்க, "என்னப்பா ஆதி இவ்வளோ ஷாக்கா இருக்கீங்க? ஃபேஸ் எல்லாம் ஒரு மாரி வேர்த்து போயிருக்கு. என்ன ஸ்வேதா கல்யாண பொண்ணு இப்படி நைட் நேரத்தில இங்கே அலைஞ்சுக்கிட்டு இருக்கே?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே அறிவு சொல்றாரு, "அக்கா ஸ்வேதா வந்து உன்னைய பார்க்கணும்னு சொன்னா. அதான் கூட்டு வந்தேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "என்னம்மா இது? நைட் நேரத்தில காலையில கல்யாணத்த வச்சுக்கிட்டு என்னைய பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அறிவு சொல்றாரு, "இல்லக்கா போன வட்டம் கல்யாணம் நின்னுச்சுல, அது மாரி இந்த வட்டம் எதுவும் நின்றக்கூடாதுல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அதெல்லாம் ஒண்ணும் நிக்காதுப்பா." அப்படிங்கிற மாரி நம்ம சாரதா வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "இல்ல எனக்கு ஒரு மாரி பயமா இருக்கு அத்த. எனக்கு இத வந்து உங்க பையன வச்சு சொல்லுங்க. மாமாவ வச்சு சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவர் வந்து அவங்க இவங்க பேசுறதே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு மொபைல்ல யாருக்கோ டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உடனே வந்து "சொல்லுப்பா ஆதி சொல்லு." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "என்னம்மா சொல்லணும்?" அப்படிங்கிற மாரி அவங்க ஒண்ணுமே நடந்ததெல்லாம் கவனிக்காத மாரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அத பார்த்துட்டு ஸ்வேதா வந்து சொல்றாங்க, "பார்த்தீங்களா அத்தை, இதனால தான் நான் மாமாவ சொன்னேன். மாமா வந்து நம்ம சொல்றது எதையுமே கவனிக்கல. அவர் பாட்டுல மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்காரு." அப்படிங்கிற மாரி ஸ்வேதா சொல்றாங்க. உடனே ஆதி வந்து சொல்கிறாங்க, "என்னம்மா சொல்லணும்?" அப்படிங்கிற மாரி கேட்டோடனையும், இல்லைப்பா நம்ம ஸ்வேதா இருக்காள வந்து குழந்த இன்னும் குழந்த மாரியே ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ உன் வாயால ஒரு தடவ வந்து கல்யாணம்லாம் நிற்காது, நடந்துரும்னு மட்டும் சொல்லிரு. அவ போய் தூங்கிருவா." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஆதி வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன மாமா ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். போய் தூங்கு ஸ்வேதா." அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருது.